அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலக மகா சித்தர்களை போற்றி, உலக மகா சித்தர்களை போற்றி, உலக மகா சித்தர்களை போற்றி. எங்களது ஆயர்பாடு இயற்கை மருத்துவமனை யோகா ஆராய்ச்சி மையம் சார்பாக ஒரு முக்கியமான வர்ம புள்ளிகளை அனைவருக்கும் சொல்லித் தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வர்ம புள்ளி அனைத்து வகையான காய்ச்சலையும் சரி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் புள்ளி. இது அனைவரும் அவரவர் உடலுக்கு அவரவரே செய்து காய்ச்சலை சரி செய்து கொள்ளலாம். ஒரு 3 நாள் 5 நாள், ஒரு நாள் ஒன்றுக்கு 3 முறையிலிருந்து 10 முறை அந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இந்த வர்ம புள்ளியின் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய செல்களுக்கு வலிமை தருகிறது. காய்ச்சல் வரக்கூடிய கிருமிகளுக்கு வலிமை குறைத்து காய்ச்சலை நிவர்த்தி செய்வதாக சித்தர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். இதை நீங்கள் தெரிந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உடனடியாக பரப்புங்கள். இன்று தமிழகத்தில் புது வகையான காய்ச்சல் வந்து கொண்டிருக்கிறது. பன்னி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், பல பெயரில் வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நம் உடலிலே இருப்பது நாம் மறந்துவிட்டோம். அதை எங்களது ஆயர்பாடு இயற்கை மருத்துவமனை சார்பாக அனைத்து மக்களுக்கும் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களது இயற்கை மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இந்த காய்ச்சலில் விடுபட்டு அவர்கள் காய்ச்சல் மருத்துவராக மாறி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த புள்ளியை செய்து கொண்டு பப்பாளி இலை, பச்சை இலைய அப்படியே நீங்க சாறு எடுத்து வடிகட்டி 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் போதும். அதற்கு அடுத்து மாதம் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தால் நம் உடம்பில் வெள்ளை அணுக்களுடைய இருப்பை சரிவிகிதமாக வைத்துக் கொண்டு இருக்கும். நிலவேம்பு கசாயமும் கசாயமாக வைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டு அதையும் மாதம் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டால் காய்ச்சல் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அந்த புள்ளியை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்து கொள்கிறோம். முதலில் 5 விரல். இந்த 5 விரலை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் நினைத்து சோற்றில் இப்பொழுது இது மாதிரி தட்டிக் கொள்ள வேண்டும். இந்த விரலை வைத்துக்கொண்டு இந்த நகமும் சதையும் இணையும் இடத்தில் உள்பக்கமாக ஒரு 9 முறை, ஒவ்வொரு விரலையும் 9 முறை மெதுவாக நகையும் சதையும் இணையும் இடத்தில் 9 முறை. அடுத்து 2 விரலும் இணையும் இடத்தில் மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 9 முறை. இதுபோல் 2 கால்களிலும் செய்ய வேண்டும். வெளியிருந்து உள்பக்கமாக நகை சதை இணையக்கூடிய ஒரு பகுதி. ஒன்பது முறை. உங்களுக்கு சரியாக தெரிய வேண்டும் என்று இந்த நகத்தின் பாயிண்டை காண்பிக்கின்றோம். எண்ணிக்கை நீங்கள் 9 முறை வைத்துக் கொள்ளவும். இதுபோல் மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 9 முறை. செய்து முடித்தவுடன் காதில் உள்ள உள்பக்கத்தில் உள்ள சிறு காது இதை பிடித்துக் கொள்ள வேண்டும். இருபக்கமும் முன்னும் பின்னும் அசைக்க வேண்டும். கை காணிங்க, அப்படியா காதம் காணிக்க. கையை முடித்தவுடன் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் சொல்லி பஞ்சபூதங்கள் நினைத்து எடுத்து கொடுத்துட வேண்டும். மரம் அல்லது பூமி இந்த பகுதியில் செய்து கொண்டு ஒரு அவரவர் செய்தால்
செய்து கொள்ள முடிந்தால் செய்து கொள்ளலாம், அல்லது அவர் செய்ய முடியவில்லை என்றால் பிறருக்கு அவர் செய்துவிடலாம். பிறரை செய்ய வைத்தும் இதை சரி செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு 10 பேருக்கு உடனடியாக பரப்புங்கள். அந்த ஆத்மாக்கள் உங்களை வாழ்த்தும். மேற்கொண்டு இதனுடைய சந்தேகங்களை எங்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.